வணக்கம் மொட்டைப்பட்டை நேயர்களே. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான அபாயகரமான வீடியோ தான் இப்போ நான் பேச போகிறது. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, என்ன அதிர்ச்சின்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து டெய்லி வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான். அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு இது கொடுக்குறாங்க. இது வந்து சாதாரணமாக எல்லா கடையிலுமே கிடைக்குது. இது அதாவது இந்த ஹோல்சேல் கடைகள் மாதிரி, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பிளேட்லாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த பேப்பர் பிளேட்லாம், அந்த மாதிரியான கடைகளில் வந்து ஈஸியாக கிடைக்குது. இது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா. எப்படி பூண்டு 1 கிலோ 500 ரூபா இன்றைக்கி ரேட்டில், மார்க்கெட்டில் ரீட்டெயிலில். சரி, மொத்தமாக வேணால் பாதி ரேட்டுன்னு வச்சுங்களேன், 250 ரூபா வச்சுங்களேன். இஞ்சியும் பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா 80 ரூபா. அதையும் வந்து பாதி ரேட்டு மொத்தமாக வாங்கும்போது 50 ரூபான்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ 300 ரூபா ஆகணும். இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா சரி, அதுலேயும் பாதி 150 ரூபான்னு வச்சுங்களேன். அது கூட கிடையாது. 70 ரூபாய்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிக்குது. அண்டு லைட்டாக வந்து அதை சும்மா அந்த லைட்டாக இது பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட புளிப்பு, ஃபுல்லாக வந்து வினிகர் புளிப்பும் உப்பும் இருக்குது. மற்றபடி இதில் உள்ள வேறு என்னென்ன கண்டென்ட் என்னென்ன கண்டு கூட பிடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. இது போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம சாம்பிளே பார்க்க தேவையில்ல. ஏன்னா இன்றைக்கி அதிகப்படியான ஹோட்டலில் இதுதான் பயன்படுத்துகிறாங்க. அதிகப்படியான ஹோட்டல்கள், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி கடைகளில் வந்து இன்றைக்கி இதை தான் பயன்படுத்துகிறாங்க. எப்படி 70 ரூபாய்க்கு 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது என்ன இதோட சைடு எஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஜென்ரலாக நம்ம வெளியில் சாப்பிட்டாலே இதோட தன்மையை தெரிஞ்சுக்கலாம். அந்த நெஞ்சை கரைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது 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 என்ன தான், எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தப்போ, போன மாதம் வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்க்குறேன். சரிங்களா? அந்த நியூஸில் என்ன வராங்கன்னா, ஆந்திராவில், இங்கே இல்லை, ஆந்திராவில் போலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்பெனி கண்டுபிடிக்கப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்க அந்த போலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னா, பிளாஸ்டிக் பைப்புகளை வந்து வினிகரில் 1 மாதம் கிட்ட ஊற வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி கூழ் மாதிரி ஆகிடுமா, பேஸ்ட் மாதிரி. இதோட அதுக்கு ஸ்மெல்லு வரணுன்றதுக்காக சும்மா ஒரு 10 பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துருவாங்களாம். இப்படி தான் வந்து செய்திகளில் வந்தது. ஸோ அப்போ இதை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கிடையாது, ஒரு நிலை கிடையாது. நீங்களே வச்சு பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு இல்லை. 70 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுத்து இந்த பிளாஸ்டிக் தான், இது ஆல்மோஸ்ட் வினிகரில் போட்ட பிளாஸ்டிக். இது சாப்பிட்றதுனால நமக்குலாம் என்ன ஆகும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கட்டும். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கு மக்கள் தயவுசெய்து உஷாராக இருங்க. வெளியில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டுகளை வந்து கவனமாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டலில் வந்து ஒரிஜினலாக இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணி தான் வந்து செய்கிறாங்களான்னு பாருங்கள். இது போட்ட சமையல் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடலுக்கு பெரிய ஆபத்து வரும்ன்றது நம்மளுடைய கருத்து.